ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த என்ன வித்யா சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, சரிங்களா? அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா மன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற சித்தம்பள்ளிங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். இப்போ இது எங்கள் சொந்த மாமா ஊர், இங்கே தான் வந்துருக்குறோம். அப்படியே எங்கள் மாமா வீட்டை அப்படியே சுற்றி காட்டுறோம், பாருங்கள். இதான் வந்து எங்கள் மாமாவோட வீடு. வீட்டில் மாமா அங்கே உட்காந்துருக்காங்க, அங்கிட்டு பெரியப்பா சித்தப்பா எல்லாம் உட்காந்துருக்காங்க. வாங்க இந்த செடி கொடி எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்தீங்களா, இங்கே என்ன செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பூச்செடி மரம்லாம் நிறைய இருக்கும். செம்பருத்தி பூ, இந்த மாதிரி முல்லைப்பூ, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இது வந்து நந்தியாவட்ட பூ, ஃபுல்லாக இது வந்து செம்பருத்தி பூ, வெள்ளை செம்பருத்தி, வெள்ளை செம்பருத்தி. இது தென்னை மரம், இதான் தென்னந்தோப்பு. அங்கே வந்து அதில் போர் இருக்குது. வாங்க, இங்கே ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்ததுனால எங்களுக்கு வந்து ஒன்று. வாங்க எங்கள் தோட்டத்தை வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த மரம் வந்து என்ன மரம் இது? என்ன மரம்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மரம் இல்லை, ஆனால் செடியாக இருக்குது. செடியாக இருக்குது. இது வந்து என்ன பழமா, காய் காய்க்குமா இல்லை என்ன பழம் வரும்? ஆனால் வந்து இதை பார்த்தா, இந்த மரத்தை பார்த்தா சப்போட்டா மரம் மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன மரம்னு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் கரெக்டாக 7 அடி இருக்குது. டேய் இங்கே பாருங்க, வெறும் தென்னை மரம். இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம மருத்துவ குணத்தில் சளி பிடிச்சிருந்தால் மருத்துவ குணமுடைய இலை தூதுவளை. இங்கே பாருங்கள் எப்படி படர்ந்துருக்குன்னு பாருங்கள். நல்லா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்த்து சொல்லுங்க. மருத்துவம் உடைய இலை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பாருங்க. அப்படியே வாங்க சுற்றி காட்டுறேன். இந்த மாமரத்து இலையெல்லாம் வந்து இங்கே பாருங்க, வெறும் ஆடு குட்டி கடிச்சு வச்சிருக்குது, செஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் தம்பி வச்ச கரும்பு. இங்கே பாருங்க எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. இந்த செடி வளரவே மாட்டேங்கிறாங்க. இது வந்து வளர்றதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. என்ன மருந்து எதுவும் போடணுமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த எலுமிச்சம்பழ செடிக்கு இது வந்து கொய்யா மரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மாமரம் இருக்கும் பாருங்க. நாங்கள் இப்போதான் வந்து மரத்துலேருந்து இளநீ பறித்து இது இளநியெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு போட்டுக்கிட்டோம். வந்து போர் இங்கேருந்து போய் நேராக தொட்டிக்கு போயிடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா
துளசி இது சுண்டல் செடி, செடி சுண்டக்காய் சுண்டக்காய் செடி, சுண்டல் செடின்னு சொல்லிட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா செடி இதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. நாங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றிலும் பச்சை பசேன்னு. அங்கே ஒருத்தன் வராம பாருங்க, அவனை வீடியோவில் காட்டுங்க. இந்த வராம பாருங்க, மாமா பையன். இங்கே பாருங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு உங்களை கண்டு வீடியோ எடுக்கிறோன்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வராம பாருங்க. நல்லா பாருங்க அவனை. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்களா மிளகா செடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா. மிளகா வந்து ஒரு 2 தான் காய்ச்சிருக்குது. ஆனால் இந்த இடத்துல தண்ணி ஊற்றலை போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தில் இது என்ன மரம், இது என்ன இலைன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த செடியோட நேமை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து பட்டை போடுவோம் இல்லையா, அந்த மரத்தில் உள்ள இலை இது. ஆனால் செம்ம வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்க, கிள்ளினாலே அந்த பட்டையோட இலை இது. இங்கே பாருங்க, அவனும் அது சேமாக பார்க்குறவன் பாருங்க. பட்டையது இதை அடிச்சு விடுது. அந்த இலை காஞ்சி போனுச்சுன்னா அது அப்படிதான் இருக்கும். பட்டையது பட்டை கிராம்புக்கு இலைக்கு போடுவாங்க தெரியுமா? பட்டையா? ஆமா. பேசிட்டே இருக்கியா? நாங்கெல்லாம் வந்து திருப்பூர்ல இருக்கிறப்ப தண்ணி பிரச்சனை. அங்க திருப்பூர்ல ஒரு பக்கெட் தண்ணியில குளிச்சோம். குளிக்கிறோம். ஆனா இங்க வந்து தாராளமா குளிக்கலாம். எப்படி இருக்குன்னு அங்க ஒரு இது எனக்கு. ஆனா நம்ம ஊர் தான் இல்லையா? பாத்தீங்க எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து குளிக்கிற தொட்டி, தண்ணி பிடிச்சி வச்சு. வாங்க அடுத்த கொல்லைக்குள்ள போவோம். இங்க வந்து நான் படிச்ச பொழுது அது குளம். அந்த குளம் இப்போ அப்போ வந்து தண்ணி இருந்தது. இப்போ வந்து தண்ணி இல்லை. தண்ணி வர்ற டயத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். காஞ்சிருக்குட்டியா, சுத்தமா இல்லை, வத்தி போயிடுச்சு. இல்லை, ஆமாம். அதனால நான் படித்த வளர்ந்த இடம் வந்து இப்படிதான். இந்த ஊர் அப்படிதான். சரி, மாங்காய் காய்ச்சிருக்கு. பாருங்க, மாங்காய் மரத்தில் இது வந்து குட்டியாக இருந்துச்சு. நான் படித்த ஊரில் இங்கே இருந்த பொழுது குட்டி மரமாக இருந்துச்சு. செம்ம குட்டியாக இருந்துச்சு. வெறும் வெம்பி போயிட்டு பாருங்க. இது பிஞ்சு வச்சிருக்கு. என்னப்பி இங்கே பாருங்க எவ்வளோ பிஞ்சு வச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பிஞ்சு. இங்கே பாருங்க, சீசனா மாங்காய் சீசனா. இங்கே பாருங்க, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்குது. இங்கே பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டி வந்து போன டைம் வந்தப்போ கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. இது ஒரு குட்டி போட்டு அடுத்து டபுள் குட்டி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அப்படி ஒரு பாசக்கார பயப்பில் கத்துது. நல்லா க்யூட் குட்டி. வாங்க, இது வந்து ஃபஸ்ட்டில் நான் இங்கே இருக்கிற பொழுது இந்த பைப்பில் தான் வந்து தண்ணி பிடிப்போம். அப்போ எல்லாம் ஆமாம், முள்ளு குத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க காலில். நீ ஸ்கூல் படிக்கிறப்பன்னு சொல்லு. ஸ்கூல் படிக்கிறப்ப தான் இங்கெல்லாம் வந்து அந்த இங்கே பாருங்க, அப்போ உள்ள காலத்தில் நம்ம அடிச்சு செம்மையா இருக்குல்ல. தண்ணி இருந்துச்சுன்னா இதில் தொங்கிட்டு குதிச்சு விளாடும். தண்ணி வரும். ஆனால் வந்து பைப்பு தான் வந்து இதெல்லாம் அடிச்சு குளிப்போம் ஸ்கூல் போகிறப்ப. அப்படியே இருக்கும். இது பார்த்தீங்களா, ஆழமரத்தோட விழுது எப்படி இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்காது. மரம் பாருங்க, அப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ விழுது விட்டு இப்படி இருக்குது. நல்லா இருக்குல்ல. அதில் போகலாம். அதில் போமா.
வாங்க கோயிலெல்லாம் பார்த்தது இல்லையே நீங்கள். இங்கே பாரு, இந்த சாமி வந்து முனீஸ்வரன் சாமி. இங்கே வந்து நாங்களாம் வந்து இங்கெல்லாம் சாமி கும்பிட்டு போவோம். அப்படியே இந்த இடத்தையும் அப்படியே சுற்றி காட்டுற, அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது வந்து குளத்துல வந்து தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. தண்ணி இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். வட்டிருச்சு. அப்படியே வாங்க இன்னொரு சாமி கோயிலுக்குள்ளேயும் போகலாம். அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிவலிங்கம், சிவலிங்கம். இவங்க வந்து சிவன் சாமி. இங்கே வந்து இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி கோயில். பாருங்க எப்படி இருக்கு. இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே வாங்க கொல்லைக்குள்ளே பார்க்கலாம். இங்கே பாருங்க நவாப்பழம் மரம் கோயிலுக்கு எதுக்கே இருக்குது. கார்த்தி பறிக்கிறியா? பழுக்கல. இங்கே பாருங்க கார்த்தி, வா. இங்கே பாருங்க அங்கே ஒரு தொட்டி பார்த்தீங்களா தண்ணி கட்டி. இங்கே ஒரு தொட்டி காட்டுற பாருங்க தண்ணி கட்டி. அதே மாதிரி தான். வாங்க இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு தொட்டி. இங்கே ஒரு தொட்டி தான் சவுக்கு மரம் பார்த்தீங்களா? சவுக்கு மரம். இது என்ன மரம்னு தெரியல எனக்கு. தெரியல, உனக்கு தெரியுமா? இது என்ன மரம் தெரியலையே. இதுல லைட்டா கிள்னாக்கா பால் வரும். ஆனா அது மட்டும் தெரியும் எனக்கு. கிள்னா உடனே பால் வரும். இதில் அதாவது பத்தியா உடனே வந்துடும். இங்க உள்ள மாமரத்துல மாங்காய் இருக்காதுல்ல. இப்படி மாமரத்தை பாருங்க. இதுதான் மாடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இது வந்து அகத்திக்கீரை மரம். இந்த மரம் வந்து வேறு அகத்திக்கீரை மரம். இது வந்து இது ஃபுல்லாகவுமே அகத்திக்கீரை மரம். என்ன மரம் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க எப்படியெல்லாம் அந்த வெறும் முள் கிடக்கு. முள்ளுனா வெறும் கம்பு முள் அந்த மாதிரி இருக்கு. இது என்ன மரம்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க இது என்ன மரம்னு சொல்லுங்க. இங்கே பாருங்க நல்லா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல. ஓ சப்போட்டா மரம். இங்கே பாருங்க சப்போட்டா காய் வச்சிருக்குது பிஞ்சு. இங்கே பாருங்க இதெல்லாம் பூ வச்சிருக்குது. எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மாமரத்துக்கு போயாச்சு. இது இந்த இடம் வந்து நான் ஸ்கூல் படிக்கிற பொழுது அவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தது இந்த இடம். இது வந்து கோயிலாக இருந்த இடத்த இப்போது கோயில் வந்து அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் அந்த இடத்துல வீடு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால தான் சாமி வந்து அங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் இவ்வளோ மாமரம் இல்லை. இந்த நல்லுக்கு நல்லா அங்கே பாருங்க நல்லா இருக்குல்ல. அந்த இடத்துல சுத்த உட்காந்துருக்குது. அங்கே பாருங்க நல்லா உட்காந்தாச்சு. அப்படியே பாருங்கள் எங்களோட கொல்லையை அப்படியே பாருங்கள். அங்கே ஒரு கொல்லை இங்கே ஒரு கொல்லையை பாருங்கள் மாமா வீட்டில். அப்படியே சுற்றிலும் இங்கே பாருங்கள் இன்னொரு மரத்தை ஒன்று முக்கியமாக காட்டுறீங்க வந்து பாருங்கள். இந்த காயை வந்து உண்மையிலே மறக்காமல் எல்லா காய் ஒன்று சொன்னேன்னா ஒரு செடிக்கு எல்லாமே சொன்னேன்னா இந்த காய் என்ன காயின்னு பாருங்கள். ஒரு செடியில் எவ்வளவு காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த மரத்தை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மரத்தில் ஒரு காய் இது என்ன இங்கே இந்த பாருங்கள் இது என்ன காயின்னு இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது என்ன காய் என்ன பழம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள்
இந்த காய். ஆனால் இதை வந்து பிச்சோம்னா இதில் வந்து பால் வருது. இங்கே பாருங்க, இது என்னது, சாப்பிட்லாமா, இது என்ன காயின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தியா எவ்வளோ வச்சுருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, மரத்து ஃபுல்லாகவுமே சுற்றிலும் நல்லா இருக்குது. இது வந்து பட்டு போயிடுச்சு. இங்கே வந்து ஒரு எலுமிச்சை பழம் இருந்துச்சு. இந்த மரம் வந்து இந்த மரம் பக்கத்தில் வந்து எலுமிச்சை பழம் இருந்தது, ஆனால் வந்து பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வாங்க அப்படியே அங்கிட்டு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா வயல், இந்த சைடெல்லாம் வயல் காடு தான் ஃபுல்லாக. இப்போ தான் வந்து வயலில் தண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சைட்லலாம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஃபுல்லாக தெரியுதா, அங்கே பாருங்க வயக்காடு தான் ஃபுல்லாக தண்ணி. அவங்க அங்கே பாருங்கள் நிழல்ல அங்கேயே நின்றுக்கிட்டாங்க அவங்க, பார்த்தீங்களா இல்லையா. சரியான வெயில், ஆனால் மரத்து நிழலில் வந்து நிற்குது கொஞ்சம். அப்படியே பாருங்கள், வெறும் வாழை மரம், மாமர நிழல், நல்லா சுற்றிட்டும் மாமர நிழல் தான். நல்லா இருக்கு. ஆனால் செமையாக காற்றடிக்குது, ஆனால் வெயில் தான். ஒருத்தவனுக்கு கட்டெரும்பு எங்கள் வீட்டுக்காரருக்கு காட்டி கடிச்சு. போகலாம், வீட்டுக்கு போகலாமா. அப்படியே இங்கே பாருங்க, இதெல்லாம் கொல்லை ஃபுல்லாக கொல்லை. கோயில் வீட்டு கொல்லைக்குள்ளேயே வந்து கோயில் இருக்குது. ஆமாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கே சரியான காற்று. திருப்பூர்லலாம் எங்களுக்கு காற்றே வந்து இயற்கை காற்றே கிடைக்காது. இங்கே அப்படியே பச்சை பசேர்னு. இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஊர் இவ்வளோ ஒரு அமைதியாக, திருப்பூர்ல இருந்துட்டு கிராமத்துக்கு வந்தாக்கா அது ஒரு ஜாலி தான். ஆமாம், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.